ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையிலேயே இந்த ஹர்ஷினி பொண்ணோட ரகலை தாங்கலைங்க. இங்க வாங்க மேடம், இங்க வாங்க மேடம், இங்க உட்காந்துங்க மேடம், வாங்க மேடம், வாங்க. காலையில இருந்து அவர் ரகலை தாங்கல. எங்க கூட்டு இந்த செவர்ல வந்து ஒரு ஒரு பூனை ஒண்ணு படுத்திருக்குங்க. அந்த பூனைய வந்து பார்த்து பார்த்து அதுக்கு தண்ணி வையி, சாதம் வையி, பால் வையி அப்படின்ற அந்த அர்ச்சனை அதெல்லாம் அது குடிக்குமா அப்படின்றத எனக்கு தெரியல. கொண்டா. சரிங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து கார்டனிங் நேற்றே நான் 2 நாளா உங்களுக்கு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். இந்த கார்டனிங் வீடியோ போடணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உரம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு செடிகளுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ 4-5 நாள் மழை பெஞ்சு நிறைய செடி வீணாயிடுச்சுங்க. அதனால வந்து வேற வந்து விதையெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அந்த விதையெல்லாம் அதுல வந்து அந்த விதையெல்லாம் நல்லா நட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் போட்டு மேல் கொஞ்சம் மண்ணு போடணும். இந்த வேலையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு கார்டனிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சதுல கொஞ்சம் அப்படியே விட்டு 2 நாள் வெயில் காய்ஞ்சதுல இந்த க்ரோ பேக்கோட அப்படியே மண்ணோட வச்சு கொஞ்சம் அப்படியே இறுகின மாதிரி இருந்ததுங்க மண்ணெல்லாம். அதனால அதை வந்து நல்லா ஒரு கொடுவா மாதிரி ஒண்ணு எடுத்து அதுல ஃபுல்லா கொத்தி விட்டோம். அடிக்கு மேலுக்கும் நல்லா கொத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே செடி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது எடுக்கிறதுக்கு. ஆனா மேல மட்டும் கொஞ்சம் மண் இறுகின மாதிரி இருந்தது வெயில்ல காயவே. இப்போ வந்து போன தடவை நாங்க வாங்கினப்போ வெண்டைக்காய் வாங்கியிருந்தோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் விதைச்சது எல்லாமே கார்டன் ஒர்க் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோல. அதுல மிச்சம் இருந்தது எங்களுக்கு. அது 2 பாக்கெட் கொடுத்துருந்தோம். 1 தான் போட்டிருந்தோம், 1 மிச்சம் இருந்தது. சரி, அதுல நம்ம வந்து இந்த வெண்டைக்காவே போடுவோம். வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 2 கிலோவுக்கு மேல எடுத்திருக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 5 காய் 20 காய் அந்த மாதிரியே பறிச்சுட்டு இருந்தோம். நிறைய பறிச்சிட்டோம். இருந்தாலும் அது மறுப்பு தாப்போ என்னமோ சொல்லுவாங்க, மருதாப்பு அப்படின்வாங்க. அது பாத்தீங்கன்னா அது திரும்ப வந்து பறிச்சு இதானதுக்கு அப்புறமும் திரும்ப துளிர் விட்டு வருதுங்க. அதனால வந்து வந்து அப்படியே விட்டுட்டு திரும்ப வந்து புது க்ரோ பேக்ல நிறைய வந்து பூத்து முடிச்சிருந்த இந்த செடியெல்லாம் அதை எடுத்துட்டு இந்த க்ரோ பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதுலயே வந்து போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கோங்க. அடியில் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொம்பு வச்சு நல்லா குத்தி அது ஆழமா படுத்துட்டு அதுல வந்து ஒவ்வொரு விதையா போட்டாங்க. முன்னாடி இப்ப எனக்கு தெரியாது விதைக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, அப்பெல்லாம் சின்ன வயசுல நாங்க இருப்போம் ஒரு குழி மாதிரி படிப்பாங்க ஆடி 18 அப்போ. அந்த குழியில வந்து எல்லா விதையும் மொத்தமா போட்டு மூடிடுவாங்க. அது அப்படியே இது மாதிரி வளரும். பந்தல் போடுவாங்க, அவரைக்காய் பாவக்காய் அந்த மாதிரிலாம். நான் அந்த மாதிரிதான் நினைச்சேன். இந்த வெண்டைக்காவை போட்டுருவேன், ஃபுல்லா போட்டேன். ஒரே இதுல இருந்து எல்லாத்தையும் போட்டா அது பார்த்தா ஃபுல்லா உப்பா நிறைய கேப் இல்லாத வளர்ந்துருச்சு. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா செய்றீங்க, பட் ஆனா வந்து இந்த விதையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 அடி கேப் இருக்கணும், ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்ல சைடு வந்து 4 சைடுல 4 விதை மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொன்னாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி இப்ப போட்டுருக்கேன். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி 4 பக்கமும் 4 இது போட்டு அப்படிதான் வைக்கிறேன் நானு. இப்ப இந்த தடவை கரெக்டா க்ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். போன தடவை கொச்சம் வளர்ந்தது எல்லாத்தையும் திரும்ப எடுத்து ஒவ்வொரு எந்தெந்த க்ரோ பேக்ல இடம் இருக்கோ, பூச்செடி க்ரோ பேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எதுல நமக்கு இடம் இருக்கோ, எங்கெங்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஒரு கண்ணு நட்டு இருந்துருங்க. அது எதுவும் வந்து வீணாகாம எல்லாம் வளர்ந்து வந்துருச்சு கடவுளர்களால. பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் அதே மாதிரி 4 இந்த க்ரோ பேக்லயும் ஒரு 4 வச்சேன். அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது இதுல வந்து எல்லா செடியிலையும் எங்கெங்க கேப் இருக்கோ அங்கங்க ஒண்ணு வச்சுட்டு திரும்ப அது மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இது ஏற்கனவே பார்த்துருக்கேன் உரம். நீங்க நான் வந்து ஒரு 2 உரம் வாங்கி வச்சிருக்கேன். 2 ஒண்ணா மிக்ஸ் பண்ணி ஆர்கானிக் தான் இது. அதை வந்து அதுல வந்து இந்த உரத்தை போட்டு தண்ணி லைட்டா தெளிச்சு விட்டேன். ஏன்னா காலையிலே மார்னிங்கே நான் வந்து எல்லாத்துக்கும் செடிக்கு தண்ணி விட்டுட்டேன். இது மட்டும் தான் விடல. இந்த புதுசா விதை போடணுன்ற க்ரோ பேக் மட்டும் விடாம இருந்தேன். இப்ப விதை போட்டிருக்கிறதுனால அதுங்களுக்கும் தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி 4 பக்கமும் தெளிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ரொம்ப நாள் இது எனக்கு செய்யணும்னு பார்த்தா வேற ஏதோ வேலையெல்லாம் போறோம். நம்ம இதுக்கு வந்து கார்டனிங்க்கு வரது கை ஒழியவே மாட்டேங்குது. இன்னும் கூட ஒர்க் இருக்குங்க. இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குப்பையும் குளமுமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு கிளீன் பண்ணேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சைட்லாம் செடியில ஏதோ புண்ணு மாதிரி வளைஞ்சிருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அந்த வேலையில நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா காலையில எங்க வீட்டுல எப்படிதாங்க 3000 ஃபிட் அப்படியே 3000 ஃபிட் வந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். பட் ஆனா அவ்வளவு நடக்க முடியல. ஒரு 1500 ஃபீட் வந்து நடப்பேன். இதுல எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே இந்த லாஸ்ட் வரலும்
நடந்துட்டே இருப்பேன் காலையில. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஊஞ்சல்ல வந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு இப்படி வந்து காலையில உட்காந்து இந்த ஊஞ்சல் ஆடினோம்னா இந்த செடிக்கும் அந்த காத்துக்கும் குளுகுன்ற காத்துக்கும் மனசு அப்படியே இங்கே கொள்ளை போயிடுங்க நம்மளுக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும். எவ்வளவு மன பாரமா இருந்தாலும் எனக்கு இந்த ஊஞ்சல் வந்து எங்க அம்மா மாதிரி. இப்போ மனசு ரொம்ப கவலையா இருந்தா அம்மா கிட்ட வந்து சொல்லுவோம். அம்மா மடியில தலையை வச்சு நம்ம படுத்து சொல்லுவோம். அது மாதிரி இந்த ஊஞ்சல்ல வந்து நான் வந்து உட்காந்துன்னா எங்க அம்மா மடியில நான் வந்து தலை வச்சு படுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுங்க. என்னோட பாரமெல்லாம் எங்க அம்மாட்ட சொன்னா அப்படியே மன கஷ்டம் ஆறுதல் அவங்க சொல்லுவாங்க, மன கஷ்டம் வந்து குறையுதோ அது மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா இதுல உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா என்னோட மன கஷ்டம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடும். இந்த ஊஞ்சலுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இல்ல என்னோட மனப்பக்குவமா அது அப்படின்றது தெரியல. யாராவது இந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா உங்க வீட்டுல அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. துளசி நல்லா வந்திருக்குங்க. அந்த மல்லி செடி ரொம்ப நாள் ஆச்சு வச்சு, 4-5 மாசத்துக்கு மேல ஆச்சு. அது பாத்தீங்கன்னா ஒரு குச்சி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் காஞ்சி இருந்தது, ஒண்ணுமே வராம இருந்தது. ஏன்னா இது ஒண்ணுமே வரலையே என்ன அப்படின்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சுதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மிளகாய் செடி இது நல்லா பெருசா வந்தது. இந்த க்ரோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரீயா வந்து சூரியகாந்தியோ இல்ல டெய்ரி பூவோ தெரியல, ஒரு 4-5 விதை ஃப்ரீ கொடுத்துருந்தோம். அதை வந்து இதை வந்து சுத்தி சுத்தி நெட்டு வச்சிருக்கேன். இதுவும் வந்து அடப்பா கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுன்னா எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு வேற க்ரோ பேக்ல கொஞ்சம் மாத்திக்கணும். அதை வச்சிருக்கேன். இவ்வளவு செடி வச்சிருக்கேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா கிருத்திகா வீட்டு சைடு இந்த போர்ட்டிகோ பக்கம் போனோம்னா இங்கதான் மாடிப்படி இருக்கு. இங்க கார் பார்க்கிங் வண்டி பார்க்கிங் எல்லாம் பண்ணுவோம். இங்க வந்து மாடிப்படி இருக்கிறதுனால அங்க இது பண்றது. இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மணி பிளான்ட் வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இது வச்சிருக்காங்க, செவ்வந்தி பூ, மஞ்சள் செவ்வந்தி, வெள்ளை செவ்வந்தி. அடுத்தது வந்து இது வச்சிருக்காங்க, ஏதோ குரோட்டன்ஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க, பட்ரோஸ் மாதிரி தெரியுது இதை பார்த்தா, கரண்டா வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்க செடிகள் தண்ணி ஊற்றும் போது எல்லாத்துக்கும் ஒன்னாவே தண்ணி ஊற்றி எல்லாம் ஒன்னாவே பராமரிச்சுட்டு தான் வரும். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சைட்ல வேற எதுவும் கிருத்திகா வீட்டு பக்கம் வைப்போம்னா மாடியில அவங்க நிறைய வச்சிருக்காங்க. ஒரு நாள் நான் மாடி போகும்போது வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மாடியில் நிறைய வச்சிருக்காங்க மாமியாரும் அவ்வளோ கிருத்திகாவும். அந்த இதை வந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கீழே வந்து வண்டி எல்லாம் வைக்கிறதுனால கொஞ்சமா வச்சிருக்காங்க சைட்ல. இந்த பக்கம் நாங்க கொஞ்சம் வச்சிருக்கோம் நிறைய. இதுதான் வெளியில பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி ரொம்ப நாள் பூக்காம இருந்த முதல் நிறைய பூத்துது. இப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்ப 2 நாளா திரும்ப 2 பூ பூத்துன்னு வருது. அரளி சுத்தமாவே பூக்கல, வளர்ந்துன்னு வருது நல்லா உயரமா. ஏதாவது உரம் வைக்கணுமா என்னன்றதை பார்த்துட்டு செய்யணும் இருக்கும். இப்படி இருக்குங்க. இது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு ஒர்க் இன்னைக்கு பார்த்துருக்கேன், கார்டனிங் ஒர்க். இது ரொம்ப நாள் பெண்டிங் ஒர்க். இன்னைக்குதான் மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு சே அப்படின்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வந்து இந்த கார்டனிங் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து விவசாயிலாம் பாடலாம் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள விவசாயம் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும் அந்த ஒர்க் பண்ணது. நான் இதில் மண்ணெல்லாம் இறுகி இருந்தது. எல்லாத்தையும் இது பண்ணி பழைய செடி வச்சதெல்லாம் சரியாக இது அந்த காலியாகல க்ரோ பேக்கில் போட்ட மண்ணெல்லாம் இறுகி இருந்தது. அது எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டு மாற்றி உரம் போட்டு அப்புறம் வந்து அந்த இது விதையை போட்டுருக்கேன். நான் அவ்வளோதாங்க செஞ்சுருக்கேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாகிடுச்சு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விவசாயிகள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களோட நிலைமையை தான் நினச்சி பார்க்குறேன். இப்போ எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய இதுதாங்க. இது ஒரு கிரேட் தான். அவங்க செய்கிற ஒர்க்கு கிரேட் தான். நம்ம எப்படி ஒரு விவசாயிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க, விவசாயம் இருக்குது அப்படின்றத ரொம்ப ப்ரௌடாக தான் நம்ம நினைக்கணும் எல்லாருமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து எல்லோரும் வந்து ரசிச்சியோட நேரம் ஒதுக்கி பார்த்துமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.